தேர்வுண்ட நோக்கம் என்ன? பிள்ளைகளுக்கு அந்த பாடநூலில் இருந்து கற்றறிவில் இருந்து என்ன தெரிஞ்சிருக்கு. ஒரு சில வளாகங்கள் அன்ன தலைமைக்கு அழுத்தம் கொடுத்திருக்கணும். நாங்கள் அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவை என்ற பரீட்சையை எடுக்க விரும்புகிறோம். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் எவ்வளவு சிக்கல்களை கொடுக்க முடியுமோ அவ்வளவு சிக்கல்களை கொடுத்து இந்த தேர்வில் இருந்து பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் பிரிக்க வேண்டும். மற்றது இந்த சான்றிதழ்களையும் பெறுபவர்களையும் கொடுக்காமல் பின்னடிப்பதன் நோக்கமும் பாருங்க, நிறுவனங்களில் இருப்பவர்கள் உதவி செய்கிறத விட்டுட்டு அதில் இருந்து பிரிச்செடுக்கிற வேலையை பார்க்கணும். ஆனால் கோஷம் என்ன, தமிழால் இணைவோம், தமிழராய் நிமிர். தமிழ் முரசம் நேயர்களுக்கும் உங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு முக்கியமான விஷயமாக எல்லார் மத்தியிலையும் பேசப்படுற விஷயம் என்ன? அன்னபூதி தமிழ் கலைக்கூடத்தின் நோக்கம், அது இப்போது போய்கொண்டிருக்கிற போக்கு, இதை பற்றித்தான் நான் சொல்லலாம் என்று இருக்கிறேன். ஆனால் நான் இதற்கு முதல் என்னுடைய முகநூலிலையும் மற்றது தமிழ் முரசத்திலையும் பல தடவைகள் நான் தோன்றி எனது கருத்துக்களை நான் முன்வச்சு கொண்டு வந்தேன். பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் இப்போ வந்திருக்கிறேன். அதன் நோக்கம் என்னவென்றால் நான் நிறைய விடயங்களை அவ்வப்போது சொல்லி கொண்டு வந்தேன். நான் பிறகு அதை தவிர்த்ததுக்கு நோக்கம் நான் சொல்லுகிற விஷயங்கள் கருத்துகள் அன்னை தலைமை நிர்வாகமும் அதை ஏற்று அல்லது அதில் ஏதாவது திருத்தங்களை அல்லது எடுத்துக்கொண்டு போகும் என்றால் அதுவும் இல்லை. மற்றது பெற்றோர்கள் மத்தியிலையும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எழுச்சியை என்னால் பார்க்கலாம கிடக்கு. கன விஷயங்கள் நடந்து கொண்டு போகுது. ஆனால் பெற்றோர்கள் பெரிய அளவில் எதிர்ப்பு குரல் குடுக்கினமில்லை. அப்போ நான் யோசிச்சேன், இது பார்த்திபன் மட்டும் கதைச்சு பிரயோசனம் இல்லை, என்னவாலும் நடந்து போகட்டும் என்று. இருந்தாலும் இப்போ ஒரு 2 விடயம் நானும் அன்னபூதி தமிழ் கலைக்கூடத்தில் ஒரு பணியாளனாக ஒரு சிறிது காலம் நான் பணியாற்றியவன் என்ற வகையில் என்னால் மௌனமாக இருக்க முடியல. ஒரு சொல்லுவினம் மௌனமாக இருக்கிறதும் சில விடயங்களுக்கு மௌனமாக இருக்கிறது நல்லது, சில விஷயங்களுக்கு நாங்கள் மௌனமாக இருக்கிறது அது நாங்கள் அதுக்கு செய்கிற ஒரு பெரிய ஒரு துரோகம் என்றும் சொல்லுவேன். அப்போ இதில் நான் மௌனத்தை கலைச்சி இந்த 2 முக்கிய விடயங்களை பற்றி இன்றைக்கு நான் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரியும், பாடசாலையில் பிள்ளைகளுடைய பரீட்சை காலம். அப்போ அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையால் நடத்தப்படுகின்ற பரீட்சை, அதை அன்னபூதி தமிழ் கலைக்கூடம் புறக்கணிக்கும். அடுத்தது மே 18 வலி சுமந்த நாள். அது பற்றி எல்லா வளாகங்களுக்கும் தமிழ் இளையோர் அமைப்பு ஒவ்வொரு வளாகமாக சென்று அந்த வலி சுமந்த நாளை மாணவர்களோட ஆசிரியர்களோட பகிர்ந்து கொள்கிறது. அதற்கு அந்த இளையோர்கள் சென்று அதை செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த 2 விடயங்களையும் பற்றி கேள்விப்பட்டதையும் வச்சுக்கொண்டு ஒரு வசனத்தில் சொல்கிறேன் என்றால், புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்களை தமிழால் ஒன்றிணைப்பதற்காகத்தான் இந்த அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவை உருவாக்கப்பட்டது. ஒரே பாடநூல் எல்லாருக்கும் போய் சேர வேணும், ஒரே வினாத்தாள்கள் போய் சேர வேணும். அப்படி சேருகிற போது தான் ஒவ்வொரு இப்போ நோர்வேயில் நாங்கள் ஒரு 2.5-3 மணித்தியாலும் வாரத்துக்கு தமிழ் கல்வியை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வரோம். அதே நேரத்தில் ஏமனில் சில வேளை கொஞ்சம் கூடின மணித்தியாலமாக இருக்கலாம். அப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரே நூல் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டு இந்த பெறுபேறுகளை வச்சுக்கொண்டு அவ யோசிப்பினும், இந்த நாட்டில் தமிழ் மொழி சிறப்பாக இருக்குது, இந்த நாட்டில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அப்போ ஒரு அனைத்துலக ரீதியில்
தமிழர் புலம்பெயர்ந்து வாழுகின்ற தேசங்களில் தமிழ் கல்வி எந்த அளவில் பிள்ளைகளுடைய தரம் இருக்குதுன்றதை அறியறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மட்டில் 11 நாடுகளில் இந்த நூல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 23,000 பிள்ளைகள் இந்த பாடநூலை கற்று தேர்வெழுதினர். இந்த நூல் இந்த நூலின் உருவாக்கமே நான் நினைக்கிறேன் ஒரு 8-9 வருடத்துக்கு முதல் TRVS தமிழர் வள ஆலோசனை மையம் அந்த கட்டிட தொகுதியில் புலம்பெயர் கல்விமான்கள், பாடசாலையில் கற்பிக்கிற ஆசிரியர்கள், மற்றது ஈழத்தில் இருந்தும் ஒரு சிலர் வந்து தான் இந்த ஒவ்வொரு பாடநூலும் ஒவ்வொரு அலகலாக அக்கு வேறு ஆணி வேறாக அலசி ஆராய்ந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு மாதம் அலசி ஆராய்ந்து உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நூல்தான் இன்றைக்கு எல்லா இடமும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவையில் அங்கம் வகிக்கிற ஒரு நபர் அன்னை தலைமை நிர்வாகத்திற்கு அவர் அங்கு இருப்பது அன்னை தலைமை நிர்வாகம் விரும்பவில்லை. அதால் அவரை வெளியேற்றினால்தான் நாங்கள் இந்த அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவையின் பாடநூலையும் வினாத்தாளையும் எடுப்போம். அவர் இருக்கும் வரை நாங்கள் உங்களோட பாடநூலும் பாவிக்க மாட்டோம், வினாத்தாளும் நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று அவை ஒரு உத்தரவுண்டு போட்டவர். அப்போ அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவையில் நான் சொன்னேனே முதல் 11 நாடுகள். அப்போ ஒரு நாடு சொல்வதற்காக அது இங்கே எங்களுக்குள்ள வேறு பிரச்சனைகள். அப்போ அதுக்காக அவரை வெளியேற்றுவதற்கு கல்வி மேம்பாட்டு பேரவை தயாராக இல்லை. அப்போ அவர்கள் சொல்றது நீங்கள் நோர்வேக்குள்ள உங்களோட பிரச்சனையை கதைச்சு தீர்த்து கொள்ளுங்க, ஆனால் எங்களுக்குள்ள நீங்கள் கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் எதுதான் எப்படித்தான் சொன்னாலும் அன்னை தலைமையினுடைய போக்கு உங்களுக்கு தெரியும். தனக்கு யார் யாரை பிடிக்கவில்லையோ அவர்களை வெளியேற்றினால்தான் மேற்கொண்டு அவையோட பயணிப்பது என்ற அந்த ஒரு குறுஞ்சிந்தனையோடு இருக்கணும். இன்னும் அவைகள் ஒரு பெருமனதோடு செல்வதற்கு தயாராக இல்லை. அதால தான் இதால் பாதிக்கப்பட போகிறது பிள்ளைகள் தான் பாதிக்கப்பட போயிடும். ஏனென்றால் இப்போ நான் ஊருக்கு போன மூட்டம் சொல்லிவினம், தம்பி கனடாவிலே இருந்து எங்கட பேர பிள்ளைகள் வந்தவ, ஜெர்மனியில இருந்து வந்தவ, பிரான்சிலேருந்து வந்து போயிருக்கணும், நோர்வேயில் இருந்தும் எங்கட பேர பிள்ளைகளோட நாங்கள் பேசினாங்க. அதுக்கு பிறகுதான் ஒன்று விளங்குது, நோர்வேயில் தான் தமிழ் வாழுதன். சரியோ, அவ்வளவுத்துக்கு நோர்வேயில் தமிழ் மொழி கல்வி சிறப்பாக இருந்தது. சரியோ, அதோட நீங்கள் அன்னபோதியின் நோக்கம் என்ன நோக்கம்? நோர்வே வாழ் தமிழ் மக்களை அவர்கள மொழி, கலை, கலாச்சாரம் அந்த விழுமியங்களோடு நோர்வே வாழ் பெரும் சமூகத்தோடு இணைந்து வாழுகின்ற ஒரு பெரும் சமூகமாக இயங்குவதற்குரிய தளத்தை ஏற்படுத்தி கொடுப்பது தானே அந்த நோக்கம். சரி, அப்போ நாங்கள் இப்படி ஒவ்வொரு நாடுகளோடையும் யாதும் ஊரே யாவரும் கேளிரண்டு எங்களோட முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறோம். சரி, அப்போ எல்லா நாட்டாக்களோடையும் நாங்களும் சேர்ந்து போக வேண்டும். அதை உங்களோட தனிப்பட்ட உங்களோட சுயநலங்களுக்காக அல்லது விருப்பு வெறுப்புக்காக பிள்ளைகளை பலிக்கிடாவாக்குறது எந்த விதத்திலும் நியாயமே. சென்ற ஆண்டு நடந்த பரீட்சையில் பெறுபேறுகள் வைத் வளாகத்துக்கும் குருடாளன் வளாகத்துக்கும் மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கிடைச்சது. சான்றிதழும் நாங்கள் கொடுத்தாச்சு 2 வளாகம். ஆனால் அன்னை தலைமைக்கு கீழே இயங்குகிற வளாகங்களில் பங்கு பெற்றின பிள்ளைகளுக்கு அந்த வினாத்தாள்கள் கொஞ்சம் போச்சேர்ந்து கொஞ்சம் போச்சேராமல், மற்றது புலன்மொழி தேர்வின்ற முடிவுகள் தாமதமாக அனுப்பி இனத்தால் அவைன்ற பெறுபேறுகள் கொஞ்சம் தாமதிச்சது. ஆனால் பெறுபேறுகள் கொடுக்கப்பட்டு விட்டது எல்லாருக்கும். ஆனால் அந்த பெறுபேறுகளை இன்னும் அன்னத்தலைமை அந்தந்த வளாகங்களுக்கு அனுப்ப இல்லை. சான்றிதழ்களுக்கு சான்றிதழில் அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவையில் அந்த தேர்வு பொறுப்பாளர் அவர் கையெழுத்திடுவார்.
அண்ணன் தலைமையில் யார் கையெழுத்து விடுறது இருக்குது, அவர் கையெழுத்து போட்டு தான் அந்த சான்றிதழ் கொடுக்கிறது. ஆனால் அண்ணன் தலைமை இதுவரையில் தங்கட பக்கத்திலே இருந்து யார் கையெழுத்து போடுற விடயத்தை குறிப்பிட இல்லை. மற்றது அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவையில் இவர் கையெழுத்திட்டால் இந்த சான்றிதழ் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று ஒரு நிபந்தனையை விரித்ததாலும் இதுவரையில் அந்த பிள்ளைகளுக்கு தேர்வுக்குரிய சான்றிதழ்கள் கொடுபட இல்லை. அந்த தேர்வின் பெறுபேறுகள் கூட இன்னும் அண்ணன் தலைமை கொடுக்க இல்லை. காரணம் என்னென்றால் தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை தெளிவாக சொல்லிட்டு, நீங்கள் ஒரு நாடு முறையீடு செய்கிறதால நாங்கள் அவரை வெளியேற்றலாது. அப்போ அன்னை தலைமைக்கு தெளிவாக தெரியுது, அப்போ இவரை வெளியேற்றாத்தி நாங்கள் இந்த பரீட்சையில் நின்று மினக்கெட தேவையில்லை, நாங்கள் தனியாக ஒரு நூலை தயாரிப்போம், தனியாக நாங்கள் பரீட்சையை நடத்துவோம். அதால தான் இவ்வளவு சிக்கல்கள் வருது. அந்த பிள்ளைகளுக்கு அந்த பரீட்சை எழுதின பிள்ளைகளுக்கு அந்த பெறுபேறு கட்டாயம் கிடைக்க வேணும், சான்றிதழ் கிடைக்க வேணும். சரியோ, இதை ஒரு 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 நீதியாக சத்தியத்தன்மையோடு இயங்குகிற ஒரு நிறுவனம் அதை செய்து கொடுக்க வேணும். இது செய்யாமல் விடுவதே ஒரு தமிழுக்கும் தமிழ் இனத்துக்கும் நாங்கள் செய்கிற ஒரு பெரிய ஒரு பாதக செயல். முந்தைய ஆரம்பத்தில் 2 தேர்வு இருந்தது. ஒன்று அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவையால் நடக்கிற தேர்வு ஒன்று, மற்றது அன்னை தலைமையால் வைக்கின்றது. பிறகு சில வளாகங்கள் முறையீடு செய்து எந்த பிள்ளைகளுக்கு 2 தேர்வு தேவையில்லை, அது சுமையாக இருக்குது, ஏதாவது ஒரு தேர்வு போதும். அதாவது தேர்வுன்ற நோக்கம் என்ன, பிள்ளைகளுக்கு அந்த பாடநூலில் இருந்து கற்றறிவில் இருந்து என்ன தெரிஞ்சிருக்கு, என்ன பிள்ளைக்கு தெரியாமல் இருக்கு என்றதை அறிகிறதான் தேர்வு. புள்ளிகளுக்கு அப்பால தேர்வுன்ற நோக்கம் இதுதான், பிள்ளைக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்குது, என்ன விஷயம் தெரியாமல் இருக்கு. பாடநூலில் ஏதாவது மீளாய்வு செய்து இலகுபடுத்த வேணுமா என்ற விஷயங்களை கண்டறிகிறது தான் அந்த தேர்வுன்ற நோக்கம். ஆரம்பத்தில் இருந்து அவர் சொல்லி கொண்டு வந்தவ இந்த முறை அன்ன தலைமையால் தான் தேர்வு நடத்தப்படும். ஆனால் ஒரு சில வளாகங்கள் அன்ன தலைமைக்கு அழுத்தம் கொடுத்திருக்கணும், நாங்கள் அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவை என்ற பரீட்சையை எடுக்க விரும்புகிறோம் என்று சொன்னதன் காரணமாக அன்ன தலைமையால் எதுவுமே செய்ய முடியாமல் போய் என்றால் அவர்கள் சில வளாகங்களில் உள்ள சில பெற்றோர்கள் நீங்கள் இந்த தேர்வை எடுக்காட்டில் நாங்கள் வளாகத்தில் இருந்து பிரிஞ்சு செல்ல போறோம். ஏற்கனவே கனப்பிள்ளைகள் பிரிஞ்சு போயிட்டு அப்ப மேலும் பிள்ளைகள் பிரிஞ்சு போனால் அவைகளுக்கு அது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக எழும்புமென்றதுக்காக இப்போ சொல்லியினம் சரி எடுக்க விரும்புகிற பிள்ளைகளுக்கு டிஆர்விஎஸ் கட்டிடத்தில் தமிழர் வள ஆலோசனை மையம் ரொம்பனில் நாங்கள் ஒழுங்கு செய்து தரலாம், வளாகங்கள் நீங்கள் உங்களோட வளாகத்திலேருந்து எத்தனை பிள்ளைகள் தேர்வு எடுக்கணும்ன்றதை சொல்லி இந்த தேர்வு ஒவ்வொரு வளாகத்திலையும் நடக்கும். பிள்ளைகள் எல்லாரும் இங்கே எடுக்கிறே இல்லை. அப்போ இப்போ சொல்லினோம் பிள்ளைகளை இங்கே வர சொல்லி, ஏனென்றால் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் எவ்வளவு சிக்கல்களை கொடுக்க முடியுமோ அவ்வளவு சிக்கல்களை கொடுத்து இந்த தேர்வில் இருந்து பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் பிரிக்க வேணும். பிரித்து எடுத்தால்தான் நாளைக்கு சொல்லிவினோம் 50 பிள்ளை தான் அல்லது 30 பிள்ளை தான் இந்த தேர்வு எடுத்தது, ஆனபடியால் அடுத்த முறையில் இருந்து நாங்கள் முழுமையாக நாங்கள் இந்த தேர்வை நடத்த மாட்டோம், எங்கட தேர்வு தான் பிள்ளைகள் எடுக்க வேணும் என்றதை சொல்லிக்கொள்ளலாம். மற்றது இந்த சான்றிதழ்களையும் பெறுபேறுகளையும் கொடுக்காமல் பின்னடிப்பதன் நோக்கமும் பாருங்கோ, அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவையில் நீங்கள் தேர்வழி நீங்கள் அவை இன்னும் சான்றிதழ் அனுப்பவில்லை என்று சொன்னால் பெற்றோருக்கும் ஒரு வெறுப்பு வரும், பிள்ளைகளுக்கும் ஒரு சோர்வு வரும். அப்போ இதுகளை வச்சுக்கொண்டு தாங்கள் இந்த தேர்வில் இருந்து இந்த பாடநூலில் இருந்து வெளியேறிக்கொள்ளலாம் என்று. ஆனால் அவை ஒன்றை விளங்கிக் கொள்ள வேணும், இது ஒரு புலம்பெயர் 11 நாடுகளை ஒருமிச்சு இந்த
பாடநூலும் தேர்வும் செய்யப்படுகிறது. அப்போ இதுக்கு எங்கட பிள்ளைகள் பெற்றோர்கள் விரும்பாட்டிலும் நாங்கள் அதை ஊக்கம் கொடுத்து அந்த தேர்வையும் பாடநூலையும் கற்பிப்பதற்கு அந்த பொறுப்பான நிறுவனங்களில் இருப்பவர்கள் உதவி செய்கிறத விட்டுட்டு அதில் இருந்து பிரிச்செடுக்கிற வேலையை பார்க்கணும். ஆனால் கோஷம் என்ன, தமிழால் இணைவோம், தமிழராய் நிமிர்வோம். அப்போ எங்க இது நடக்குது? இப்போ ஒருவேளை அண்ணன் தலைமையால் தேர்வு நடத்தப்படாட்டில் அது இந்த வருஷம் இருக்கலாம், இனி வர்ற காலப்பகுதியாக இருக்கலாம், தேர்வுகள் நடத்தப்படாட்டில் தாராளமாக நோர்வேயில் இருக்கிற தமிழ் பிள்ளைகள் ஒன்றில் வைத்திலையோ அல்லது குருட்டாளனிலையோ வந்து தாராளமாக பரீட்சை எழுதலாம். வருகிற சனிக்கிழமை புலன்மொழி தேர்வு நடக்க போகுது. உங்களுக்கு தெரியும், கேட்டல், பேசுதல், வாசித்தல், எழுதுதல் இந்த திறன்களுக்கான எல்லா திறனையும் சேர்த்துத்தான் பெறுபேறு கொடுக்குறோம். புலன்மொழி தேர்வு கேட்டல், பேசுதல், வாசித்தல் வருகிற சனிக்கிழமை நடைபெற இருக்குது. ஜூன் 6ஆம் தேதி எழுத்து பரீட்சை எழுது. அப்போ பிள்ளைகள் 6வது விரும்பினால் தாராளமாக நீங்கள் வந்து ஒரு 9 மணி போல் வந்தீங்கள் என்றால் வைத்துக்கோ அல்லது குருட்டாளனுக்கோ நீங்கள் தாராளமாக பரீட்சை எழுதலாம். இது அன்னபூதி மட்டும் இல்லை, நோர்வேல இருக்கிற எந்த தமிழ் பிள்ளையும் வந்து எழுதலாம். இந்த தேர்வை எடுக்க விரும்புகிற பிள்ளைகளுக்கு அந்த வசதி 2 வளாகமும் செய்து கொடுக்குது. இந்த அன்னை தலைமை என்ன செய்யுது என்றால் புலன்மொழி தேர்வை எடுக்க இல்லை. வருகிற சனிக்கிழமை நடக்க போகிற புலன்மொழி தேர்வை அவைகள் செய்ய இல்லை. தனியாக எழுத்து தேர்வை மட்டும் அறிவிச்சிருக்கணும் வர சொல்லி விரும்புகிற பிள்ளைகள். அப்போ 2 தேர்வும், இந்த புலன்மொழி தேர்வும் எழுத்து தேர்வும் எடுத்தால்தான் அந்த பெறுபேறு கிடைக்கும், சான்றிதழ் கிடைக்கும். இதில் ஒன்று தவறுபட்டால் கூட சான்றிதழ் கிடைக்காது. அப்ப இதெல்லாம் தெரியாமல் என்று இல்லை, எல்லாம் அறிஞ்ச ஆக்கள். ஆனால் ஏதோ ஒரு வழியில் இந்த தேர்வில் இருந்து பிள்ளைகளை பிரித்து எடுக்க வேணும், பெற்றோரை உடைக்க வேணும், கொஞ்சம் பெற்றோருக்கு எடுக்க வேணும் என்று நான் அறிஞ்ச மட்டில் லோரன்ஸ் குக்கில் தான் இந்த குரல் ஓங்கி ஒலிச்சிருக்கு. அதே மாதிரி மோட்டர் சூட்லையும் ஒலிச்சிருக்குது. நாங்கள் இந்த தேர்வை எடுக்க விரும்புகிறோம். மற்ற வைத்தோ குருட்டாளனும் அவ வளமையாக எடுக்கிறவ, பேர்கன் எடுக்கிறவ ஆனபடியால் இந்த 2 வளாகமும் தான் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து, ஆனால் அவர்களுக்கு ஒன்று விளங்க வேணும், புலன்மொழி தேர்வு எழுதாமல் சான்றிதழோ பெறுபேரோ வரப்போகுது. தேர்வு எழுத்து சோதனை எழுதி போட்டு காத்திருப்பினம் பெறுபேருக்கு. அண்ணன் தலைமை சொல்லுவினம் எங்களுக்கு வர இல்லையன்ட்டு. ஆனால் அவைகளுக்கு தெரியும் புலன்மொழி தேர்வை நாங்கள் திட்டமிட்டு புறக்கணிச்ச நாங்கள், அப்ப தேர்வு பெறுபேறு வராதுன்ட்டு. ஆனபடியா அன்பார்ந்த பெற்றோர்கள் வந்து இதுக்காகத்தான் நான் இன்றைக்கு இங்க வந்த நான் இந்த விஷயத்தை சொன்னான். ஏண்டா சிலருக்கு இது தெரியாமல் இருக்கலாம். இப்ப நாங்கள் முந்தி கலப்பாட பரீட்சை நடத்துற நாங்கள் ஒஃபால் லண்டன் பரீட்சை, அதுல வந்து செய்முறை அறிமுறை 2ம் செய்தால்தான் பிள்ளைக்கு பெறுபேறு சான்றிதழ். இதுல ஒன்று தவறினால் கூட இல்லை. உண்மையில் ஒரு புத்தகம் என்றது பல பேர் செய்கின்ற தவம்தான் ஒரு நூல். பல பேர் இதற்காக நேரங்காலம் பார்க்காமல் உழைக்கின்ற உழைப்பு தவம்தான் ஒரு நூல் உருவாக்கம். அப்ப இது பல பேர் சேர்ந்துதான் இந்த நூலை உருவாக்கின. ஆனால் இன்றைக்கு நான் என்னுடைய காதில் விழுந்த செய்திகள் வந்து இந்த நூல் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டு அன்னை தலைமை இணைய வழியில் ஒரு பாடநூலை உருவாக்கப்படுத்தி இனி அந்த நூல்தான் பாவனைக்கும் வரும் என்று சொல்லப்படும். இந்த நூல்கள் வந்து புறக்கணிக்கப்படுகிறது. ஆனால் அவ சொல்லுகின்ற தகவல்கள் வந்து அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவை எங்களுக்கு பாடநூலை தர மறுக்குது. நோர்வேயில் உள்ள எந்த தமிழனும் பாடநூல் தேவை என்றால் பெற்றுக்கொள்ளலாம். யாருக்கும் அன்னபோதிக்கு மாத்திரம் இந்த பாடநூல் சொந்தமில்லை. நோர்வேயில் தமிழ் கற்பிக்கின்ற எந்த ஒரு நிறுவனம் உங்களோட இந்த கல்வி மேம்பாட்டு பேரவை இந்த பாடநூல் தேவை என்று கேட்டாலும் அல்லது பரீட்சைக்கு வினாத்தாள் தேவை என்று கேட்டாலும் அதை கொடுப்பின. மறப்பு கிடையாது. அதை புரிஞ்சு கொள்ளவன். சும்மா பெற்றோர்களுக்கு பாடநூல் கிடைக்க இல்லை,
அதால் நாங்கள் ஒரு இணைய வழியில் கொண்டு போகிறோம். மற்றது இன்னொன்று பாருங்க, இப்போ இணைய வழியில் ஒரு பாடநூல் அது இப்போ கொரோனா காலத்தில் மற்றது தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு, நான் இல்லை என்று சொல்ல இல்லை. அதுக்காக நாங்கள் எல்லாத்திலையும் நாங்கள் புதுமைகளை புகட்டிடம் என்று சொல்கிறதுக்கும் ஒரு நீங்கள் பாருங்க, ஒரு பாடநூலில் ஒவ்வொரு பக்கத்தையும் தடவி தட்டி கொண்டு போவேக்க உள்ள அந்த சுகமும் அனுபவமும் அது வேறு விளங்கு. அப்போ அதை புரிஞ்சு கொள்ள வேணும். அதை புரிஞ்சு கொண்டு நாங்களே ஏதோ தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஏதோ நாங்கள் எங்களுடைய மொழியை கொண்டு போகிறோம் என்று ஒரு புதுமையை காட்டுறோம் என்று சொல்லி ஒரு மாயையை ஏற்படுத்துறது தான் நோக்கம். தெரியும், தொழில்நுட்பம் தாராளமாக பயன்படுத்துங்கோ, அதே நேரத்தில் புத்தகத்தையும் பயன்படுத்துங்கோன்னு தான் நான் சொல்கிறேன். இந்த புத்தகத்தை பற்றி ஒரு ஆள் சொன்ன விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த புத்தகத்தை நீங்கள் இப்படி வச்சு படிக்க, புத்தகத்தை தலை குனிஞ்சு படிக்க அந்த புத்தகம் உங்களை தலை நிமித்தம். சரியோ, அதுக்காகத்தான் இந்த புத்தகம் என்ற ஒன்றை ஒரு நூல் என்ற ஒன்றை கொண்டாந்தார். சரியோ, இந்த பாடநூலில் கிடைக்கின்ற வருமானம், பரீட்சை வினாத்தாளில் கிடைக்கின்ற வருமானம், தாயகத்தில் மாலை நேர வகுப்புகள் வறுமக்கோட்டுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளுக்காக நடத்தப்படும். நிச்சயமாக. அப்ப நீங்கள் ஏதோ இந்த 200 குரோனோ 150 குரோனோக்களோ கொடுத்து வாங்குகின்ற ஒரு புத்தகம் இன்னொரு உங்களுடைய பிள்ளைகளினுடைய அங்கு வாழுகின்ற ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ அந்த அவர்களுடைய கல்விக்கும் பயன்படுது. சரியோ, அப்போ அதையும் நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். மற்றது இந்த நூலுண்ட பெரும் பங்கு அனுபவதிக்கு இருக்குது. ஏனென்றால் இங்கேதான் எல்லாரையும் கூப்பிட்டு நான் நினைக்கிறேன் ஒரு 50 பேருக்கு கிட்ட 7-8 வருடங்களுக்கு முன்பு இந்த நூல் உருவாக்கப்பட்டது. இந்த நூலினுடைய பங்கு உங்களுக்கு நிறைய இருக்கு. அப்போ அதை ஒருவருக்காக தூக்கி எறிஞ்சு போட்டு போறதுன்றது அது எந்த விதத்திலும் நியாயமில்லை. இதை பெற்றோர்கள் ஓங்கி குரல் கொடுக்க வேணும். இப்போ வெயித்தில் பெற்றோர்கள் அன்னை தலைமை போய் அங்கே கதைச்சு கொள்ள இயலாது. ஏனென்றால் கேள்விக்கு மேல கேள்விகளை போட்டுக்கொண்டிருப்பின வெயிட் வளாகத்தில் பெற்றோர்கள். அப்ப ஒரு கட்டத்தில் அவைகள் அந்த வளாகத்துக்கே போற இல்லை. ஆனா இப்ப லோரன்ஸ் கோக்கிலையும் கேட்க வழி கிடையாது. இப்படி ஒவ்வொரு வளாகமும் கேள்விகளை கேட்க வேணும். உங்களுக்காகத்தான் நிர்வாகம், நீங்கள் தெரிஞ்ச எடுத்து கொடுத்ததான் நிர்வாகம். அப்ப அதில் சில பேர் தங்களுடைய போக்குகளை மாத்தாட்டில் அவர்களை மாற்றி புதிய 3ஆம் தலைமுறை பிள்ளைகளை உள்ளுக்கெடுத்து புதிய நிர்வாகத்தை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தங்கி இருக்கு. அப்ப பெற்றோர்கள் ஓங்கி குரல் கொடுக்க வேணும். சில விஷயங்களுக்கு நீங்கள் ஓங்கி குரல் கொடுத்தாத்தான் எதுவும் நடக்கும். விளையாட்டு போட்டி வெயிட் வளாகமும் குரு டாலன் வளாகமும் இணைஞ்சு ஜூன் 13ஆம் தேதி ஸ்டோனர் மைதானத்தில் விளையாட்டு போட்டி, மெய் வல்லுனர் திறனாய்வு போட்டி 2 இல்லங்களாக பிரிபட்டு நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் முந்தி உங்களுக்கு தெரியும், நாங்கள் சால் சென்டனி, அங்கேற்கண்ணி, கௌசல்ஜன் இல்லம் என்று 3 இல்லங்கள் வச்சு 2 நாட்கள் பெருவிழாவாக நடைபெறுறது. அதை விட ஒரு வாரத்துக்கு முன்பு கிளித்தட்டு, குலையடித்தல், அந்த இதுக்கும் ஒரு நாள் முழுமையாக நடைபெறும். அதிலையும் எனக்கு நல்ல ஞாபகம், மே மாதம் அளவில் சில பிள்ளைகள் இணைஞ்சு கொள்றவ விளையாட்டுக்காகவே கிளித்தட்டு விளையாட வேண்டும் என்றதுக்காக. சரி, தாயக விளையாட்டில் உதைபந்தாட்டத்துக்கு இந்த நாட்டில் எவ்வளவு முன்னுரிமையோ அந்த அளவுக்கு கிளித்தட்டு விளையாட வேணும் என்று இந்த பிள்ளைகளுக்கு அது கிரேசி மாய் நிற்பினோம். சரியோ, அப்போ அந்த நாட்கள் எல்லாம் போயிட்டுது. இப்போ போன முறை ஏதோ விளையாட்டு விழாவாக நடத்தப்பட்ட என்று கேள்வி. இந்த முறை அது இல்லை என்றும் கேள்விப்படுறேன். ஏனென்றால் மாணவர் தொகை குறைஞ்சிட்டு, மாணவர் தொகை சரியாக குறைஞ்சிட்டு. ரோமனில்
முந்தி கிட்டத்தட்ட ஒவ்வொரு இல்லத்திலேயும் இருந்து 90, 100, 110 பிள்ளைகள், 300, 330 பிள்ளைகளுக்கு உரிய விளையாட்டு 2 நாட்கள் நடைபெறுறது. இப்ப நான் நினைக்கிறேன் மொத்தமாகவே ஒரு 150 பிள்ளைகள் 200 பிள்ளைகள் இருப்பினமோ தெரியாது. சரி, ஆனபடியால் ஒரு விளையாட்டு இல்லங்களாக பிரித்து விளையாட்டுகள் நடத்துவதற்கு ரோமனில் அந்த இது இல்லை. மற்றது முந்தி லோரன்ஸ் குக்கும் வெயிட் வைத்தும் அவையும் ரொம்மனுக்கு ஈடாக 2 வளாகவும் இணைஞ்சு விளையாட்டு போட்டி செய்கிறவன். இப்போ சொல்லிட்டு நம் அன்ன தலைமையில் இருந்து தகவல் லோரன்ஸ் குக்கு வந்துட்டது, நீங்கள் வெயிட் வைத்த எங்களை சொல்படி நடக்குதில்லை, ஆனபடியா நீங்கள் வெயிட் வைத்த இணைச்சி விளையாட்டு போட்டி செய்ய இயலாது. அப்போ இப்போ லோரன்ஸ் குக் தனிச்சு போயிட்டு பிள்ளைகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் சரி அவை சேர்ந்து செய்ய விடுங்கோவன். உங்களுக்குள்ள உள்ள நிர்வாக முரண்பாடுகளை ஒரு பக்கம் வையுங்கோ. இது பிள்ளைகளுடைய சந்தோஷம். இந்த மொழி கல்வியோ என்ன மண்ணாங்கட்டியோ பிள்ளைகளுடைய சந்தோஷம்தான் எங்களுக்கு முக்கியமன்றதை இந்த நிர்வாகங்களில் இருக்கிற ஆக்கள் உணர வேணும். அதுக்கு எங்களால் செய்ய முடியாட்டு எங்கட நோக்கத்தை அல்லது எங்கட சிந்தனைக்கு இது சரி வராதுன்னா நீங்கள் விட்டு விலக வேணும். எல்லாரையும் இணைஞ்சு செய்யறதுக்குரிய வழிவகையை ஏற்படுத்தணும். இப்போ லோரன்ஸ் குக் போன வருஷமும் தனியாக ஒரு விளையாட்டு விழாவாக செய்தவன். இந்த முறை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாது. ரொம்மனிலேயோ லோரன்ஸ் குக்கிலேயோ அல்லது மோட்டார் ஸ்ட்ரூட்டிலேயோ அல்லது எந்த வளாகத்திலையும் படிக்காத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் இந்த 2 வளாகமும் அவைகளையும் இணைச்சு விளையாட்டு போட்டியை செய்கிறதுக்கு தயாராயிருக்கு. நீங்கள் எங்கேயும் படியுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ள விருப்பமா தாராளமாக கலந்து கொள்ளலாம். அந்த இதுவும் 2 வளாகமும் சொல்லியிருக்கு. படிக்கிற மாணவர்களும் கலந்து கொள்ளுங்கோ. மற்றது படித்து முடிச்சுட்டு போகிற பழைய மாணவர்களுக்கும் உரிய விளையாட்டுகள் இருக்குது, தாராளமாக கலந்து கொள்ளும். எப்படி கல்வி முக்கியமோ அதே மாதிரித்தான் விளையாட்டு முக்கியம். விளையாட்டிலையும் தனியாக விளையாட்டு இல்லை, தமிழ்லேயே சொல்லிக் கொடுக்கணும். விளையாட்டு மூலம் தமிழ் கல்வியை எப்படி சொல்றோம். அப்ப விளையாட்டு மூலமும் கன விஷயங்களை பிள்ளைகள் ஒரு தோல்வி என்றால் அதை எப்படி சகித்து கொள்ள வேணும். விளையாட்டு கன விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும். விளையாட்டுன்றதும் ஒரு கல்விதான். முள்ளிவாய்க்கால் மே 18 இந்த வலி சுமந்த அந்த நினைவு நாள் வைத்தில் குருட்டாளல்ல அந்த நினைவு நாள் நினைவு கூறப்படுகிறது. அதிலையும் தமிழ் இளையோர் அமைப்பினர் பிள்ளைகளோட நேரடியாக கலந்துரையாடி அங்கு என்ன நடந்தது என்ற சகல விஷயங்களையும் அவர்கள் காணொளி மூலமும் போட்டு காட்டி பிள்ளைகளோட, ஆசிரியர்களோட, பெற்றோர்களோட உரையாடினர். இங்கு பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் விளங்குதா, அங்கே இருந்து வந்த ஆக்கள் இல்லை, இங்கு பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் தகவல்களை சேகரித்து எங்கட இனத்துக்கு இப்படி ஒரு பேரழிவை நடந்திருக்குது என்றதை அவர்கள் சொல்லிடணும். அதுக்கு வெயிட் குருட்டாளன் 2 வளாகத்திலையும் அவர்களை படித்து அதை உணர்ந்து செயற்படுகிற பிள்ளைகள் அதே கொஞ்சம் சரி. அப்ப அந்த பிள்ளைகள் தாயக உணர்வோடு தங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு வளாகங்கள்ல தடை. அது நாங்கள் செய்கிறோம், நீங்கள் வர தேவையில்லை. அவர்களுக்கும் ஒரு சோர்வு. இது என்ன, இந்த இனத்திலே நாங்கள் பிறந்த சிந்திக்கிற பிள்ளைகள் நிச்சயமாக இருக்கும். இந்த அன்னபோதி தமிழ் கலைக்கூடம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால உருவாக்கப்பட்டது. முழுக்க தியாகத்தால தான், தியாகம், வீரச்சாவு, போர் இவற்றை வச்சு கொண்டுதான் இந்த நிறுவனத்தை உருவாக்கினது. அப்ப இந்த நிறுவனத்துக்கு எல்லாத்தை விட பெரும் பங்கு இருக்குது. சரியோ, இந்த எங்களுடைய வலி சுமந்த நாட்களை நினைவு கூறுறதுக்கு அதுக்கு யார் வையினமோ அவைய வரவழைச்சு அந்த பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியோட எங்கட
விடுதலை உணர்வையும் ஊட்ட வேண்டிய பெரும் பங்கு எங்கள் எல்லாருக்கும் தான் இருக்கின்றது. பாலாண்ண என்ற நினைவு தினம் தமிழர் வள ஆலோசனை மையத்தில் நடத்துறதுக்கு கேட்டபோது சொல்லப்பட்ட காரணம், அன்னை ரோமன் நிர்வாகமாக்கும் அல்லது அன்னை தலைமை நிர்வாகம் எல்லா வளாகத்தையும் இணைச்சு நத்தார் ஒன்று கூடல் செய்கிறதால பாலாண்ணையுடைய நிகழ்வுக்கு எங்களுக்கு இடம் தர முடியாது. எனக்கு அந்த கட்டிட தொகுதியை பற்றி அறியாதவனானா, 2ஆம் மாடியில் 2 மண்டபம் இருக்கு, 3ஆம் மாடியில் 1 மண்டபம் இருக்கு. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மாடியை உங்களுடைய ஒன்று கூடலுக்கு பயன்படுத்தும். ஆனால் ஒரு மாடியை தந்து உதவலாமா இல்லையா? நிச்சயமாக. ஆனால் அதை மறுத்திருக்கிறோம். தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, குறிப்பாக வெயிட் வளாகம், குருடாளன் வளாகம், இவைகள் ஒரு தரம் இதுக்குள்ளுக்க காலடி வைக்கக்கூடாது. இதுதான் அவன் அடிப்படை நோக்கம், வேறு அங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று விளங்கி கொள்ள வேணும், இந்த எங்களுக்கென்று ஒரு கட்டிட தொகுதி இருக்குது, இந்த கட்டிடம் உருவாக்கப்பட்டு இருக்குது, இந்த கட்டிடம் வேண்டி இருக்கிறது. அப்போ நாங்கள் ஒரு நிகழ்வை செய்கிறதுக்கு வெளியில் ஒரு மண்டபம் ஒரு குறித்த மணித்தியாலம் எடுக்கிறால் எவ்வளவு காசு கொடுக்க வேணும்? அப்போ எங்களோட பெற்றோர்களுடைய பங்களிப்பால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கட்டிடம். ஏதோ நீங்கள் 4-5 பேர் சேர்ந்து காசை கொட்டி வேண்டினதா இந்த கட்டிட தொகுதி? அப்போ இது எல்லாரும் பெற்றோருக்கும் சொந்தமான இடம். அப்போ இதில் ஒரு தாயகத்துக்காக, தாயக விடுதலைக்காக உயிர் நீத்தவர்களை நினைவு கூறுறதுக்கு நீங்கள் அந்த இடத்தை ஒரு சில மணித்தியாலங்கள் தந்து உதவுறத்தில் என்ன குறைஞ்சு போகுது? சொல்லுவினம், தமிழையும் ஆறாலும் அழிக்க முடியாது, தமிழனை தவிர. தமிழனால தான் தமிழனும் அழிகிறதை ஒழிய வேறு புதுசாக ஒரு தரம் வர தேவையில்லை அழிக்கிறதுக்கு. எங்களுடைய இந்த போராட்டத்தில் அந்த அகவணக்கம் இருக்கல்ல, தமிழீழ விடுதலை போராட்டத்தில் வீரச்சாவடைந்த மாவீரர்களையும் ஸ்ரீலங்கா இந்திய படைகளால் கொல்லப்பட்ட மக்களையும் என்றுதான் அது சொல்லப்படும். இப்போ அந்த இந்திய படையை எடுப்பதற்கு சில குரல்கள் வந்ததால் அது சில இடங்களில் அது எடுக்கப்படும். இந்திய படை 87 கடைசி பகுதி, 88 கடைசி பகுதியில் எவ்வளவு எங்களுடைய போராட்டத்தை எவ்வளவு சிதைச்சதுன்றது தெரியும். ஆனால் அதை அகற்ற சொல்லி இருக்கணும். அதுக்கும் அன்னை தலைமை எதுவுமே சொல்ல இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் கட்டணங்கள் கட்டாமல் படிக்கணும், பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்கறே இல்லை. ஏன்னா கொடுத்தால் அவர்கள் பிள்ளைகள் வெளியேறி விடுவார்கள் என்ற ஒரு பயம். அதால உள்ள பிள்ளைகளை தக்க வைக்கிறதுக்கு என்னதான் எதையும் விட்டு கொடுக்க தயார். ஆனால் மற்ற பிரிஞ்சு போனவர்கள், வெளியேறியவர்கள், உரிமை குரல் எழுப்பியவர்களோட கலந்து பேசி எப்படி இணைந்து நாங்கள் பணியாற்றுவது என்றதை சிந்திப்பதற்கு அன்ன தலைமை தயாராக இல்லை. இது எங்களுக்கு ஒரு மிகவும் சாபக்கேடு, ஒரு வருத்தமான ஒரு இதென்றுதான் நான் சொல்ல. அன்பார்ந்த பெற்றோர்களுக்குத்தான் நான் முன்வைக்கிற ஒரு கோரிக்கை, ஒவ்வொரு வளாகத்திலையும் இருக்கிற பெற்றோர்கள் அன்னை தலைமை நிர்வாகத்தோட சந்திப்புகளை ஏற்படுத்தி உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை முன்வையுங்க. முன்வைச்சாத்தான் ஏதாவது மாற்றங்கள் நிகழும். நாங்கள் அமைதியாக இருந்து மௌனமாக இருந்தால் நாங்கள் தொடர்ந்து சிதைவடைஞ்சு கொண்டுதான் போவோம். ஆனபடியால் உங்களோட கோரிக்கைகளை துணிஞ்சு வையும். தமிழ் அமைப்புகளில் அன்னபூவதியை போல அதி உச்சம் தொட்ட அமைப்பு எனக்கு வேற ஏதாவது அமைப்பு இருக்கோ தெரியல. ஆனால் இன்றைக்கு அதில் பாதாளத்தில் போற அமைப்பும் அன்னபூவதி தான். அப்ப இதை நாங்கள் நிமித்தி எடுக்கிறதுக்கு உயர்ந்து கொண்டு போறது, வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போறது விறுவிறுண்டு போகும். ஆனால் கீழே போனதை இனி மேலே உயர்த்தி எடுக்கிறது என்றால் அது நிறைய உழைப்பை கொட்ட வேண்டி வரும். ஆனபடியால் அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அன்னபூவதியில் இருக்கிற பெற்றோர்கள்,
முன்னாள் பணியாளர்கள், இப்போ பணி செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாராலும் தான் இதை முடியும். தமிழையும் தமிழனையும் நாங்கள் காப்பாற்ற வேண்டுமென்றால் நாங்கள் ஒன்று திரண்டு ஒற்றுமையாக ஒருமித்த குரலோட சில முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் தமிழால் நாங்கள்